ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பயிற்சினால கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்த குரு பகவான் பயிற்சினால 2 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, அதாவது கோடீஸ்வர யோகத்தை பெற இருக்கிறார்கள். அந்த 2 ராசிக்காரர்களை பற்றி இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பாருங்க, குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். பொதுவாக குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டுங்க. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படுமாம். அந்த அளவுக்கு குரு பகவானின் பார்வை உயிர் தன்மையை உண்டு பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வைக்கு வலிமை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால கோடீஸ்வர யோகம், ராஜயோகம், வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடிய முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க, துலா ராசி. ஏன் துலா ராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறாரே, எப்படி துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்வையிட இருக்கிறார். குரு பகவானின் பார்வைக்குத்தான் அவ்வளவு சிறப்புகள் உண்டு. மேலும் துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராஜ யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க தவற மாட்டார். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு தற்போது 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சனி பகவானை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். மேலும் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சப்பலம் பெறுகிறார். இதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதே சிறப்பு. அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சப்பலம் பெறுவது இன்னொரு சிறப்பு. மேலும் அந்த குரு பகவானே சனி பகவானை பார்ப்பது இன்னொரு சிறப்பு. அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய வலுவு பாருங்க அதிகரிக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு ராஜயோக காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அப்ப சனி பகவானுக்கு பாருங்க நல்ல பலம் கூடும். இதனால சனி பகவான் யோகத்தை கொடுப்பார். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவானும் உச்சநிலை பெற்று 10ஆம் இடத்தில் அமர்வதனால புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பதவிகள், அதே போல சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள், உயர்ந்த ஸ்தானங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை தேடி வருங்க துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். துளாராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5க்கும் உடைய யோகாதிபதி சனி பகவான் குரு வீட்டில் 6ஆம் இடத்துல இருந்து அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சப்பலம் பெற்று அந்த சனி பகவானையே பார்க்க இருக்கிறார். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், உயர் பதவி தேடி வரும், புதிய பதவிகள் தேடி வரும், அரசியல் பதவி, அரசாங்க பதவி, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகார பதவி, இது எல்லாமே தேடி வர இருக்கிறது. அப்ப துளாராசிக்காரர்கள் அரசியலில் இருந்தால் அரசியல் பதவி இந்த வருடம் பாருங்க உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு 2026-27 அரசாங்க வேலை கட்டாயம் கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026-27 கட்டாயம் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் அமையுங்க.
ஏன் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. மேலும் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை. அப்ப வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது. ராஜயோக பதவிகள் தேடி வர இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 6ஆம் இடத்துல சனி இருப்பதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. மீண்டும் 6ஆம் இடத்துக்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அப்போ இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் துளாராசிக்காரர்கள். இப்போ 6ஆம் இடத்துல சனி இருப்பது, 6ஆம் இடம் பாருங்க தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். பாருங்க 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். சனி நின்ற இடம் விருத்தி. அப்போ பாருங்க உங்களுக்கு புது வேலையை கொடுக்கும், உத்தியோகத்தை கொடுக்கும், சொந்த தொழிலில் பிரகாசம் கொடுக்கும். அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுவதனால பாருங்க உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ 1/6/2026 முதல் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையில் இது போன்ற அதிர்ஷ்டத்தை இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பாருங்க துளாராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அதே போல போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கும் சரி, மருத்துவத்துறையில் பாருங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ துளாராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நிறைவேற இருக்கிறது. அப்போ இந்த 2026-27 பாருங்க புதிய இலக்கை எட்டக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. அதாவது கோடீஸ்வர யோகம், ராஜயோகம் பெறக்கூடிய முதல் ராசியாக வரக்கூடியது துளாராசி தாங்க. அடுத்தது பாருங்க ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இப்ப சனி பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கும் 9க்கும் 10க்கும் அதிபதியாக வரக்கூடிய முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான். அவர் 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் பாருங்க உச்சப்பலம் பெற இருக்கிறார் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இந்த குரு பகவான் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். அதாவது கோடி தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு பகவானின் பார்வை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் உடைய யோகாதிபதிக்கு விழுவதனால ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையில் இது நாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்களும் பார்க்க போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பில்லை அப்படின்னாலும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறது பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அப்படின்னா 9க்கும் 10க்கும் உடைய தர்ம கர்மாதிபதி சனி பகவான் தான். அவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யணுமா, வியாபாரத்தில் மிகப்பெரிய இலக்கை எட்டணுமா, அதே போல் ராஜ பதவிகள் உங்களுக்கு தேடி வரணுமா, அரசியல் பதவிகள் தேடி வரணுமா, அரசாங்க பதவிகள் தேடி வரணுமா, இது எல்லாத்தையும் கொடுக்க இருக்கிறார். உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி போதும். உங்களுடைய முயற்சினால பாருங்க நீங்க மிகப்பெரிய இலக்கை எட்ட முடியும். உங்களுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவர் குரு பகவான் அந்த வீட்டுக்குடைய குரு பகவானை பார்வையிட இருக்கிறார். அதுவும் அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சபலம் பெற இருக்கிறார். அப்ப லாபஸ்தானத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்ப சனி பகவான் உங்க ராசியையும் பாருங்க 3ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப முழுமையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகார பதவி, அதே போல அரசியல் பதவி, அரசாங்க பதவி, உயர் பதவிகள்,
போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பாருங்க ஒரு மிகப்பெரிய பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி உங்களுடைய ஆசைகள், எதிர்கால ஆசைகள் இந்த 2026-27 பாருங்க வெற்றி பெற இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது. அதாவது நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளாக உங்க வாழ்க்கையில நீங்கள் எதுவாக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ அது இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும். நீங்க எதை நோக்கி முயற்சி பண்றீங்களோ அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த 2026-27. அப்ப உங்களுடைய கடின உழைப்பினால பாருங்க உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா இந்த 2026-27 கட்டாயம் கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் பாருங்க சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப குரு பகவானின் பார்வையும் பாருங்க பெற இருக்கிறார் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்ப உங்களுடைய நீண்டகால ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே பூர்த்தியாக இருக்கிறது. கோடீஸ்வர யோகத்தையும் ராஜ யோகத்தையும் உயர்ந்த பதவியையும் பாருங்க பெற இருக்கிறீர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த 2026 ஜூன் மாசத்திலிருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள. அப்ப இந்த குரு பகவான் பயிற்சினால மிகப்பெரிய யோகத்தையும் ராஜ யோகத்தையும் பாருங்க கோடீஸ்வர யோகத்தையும் பெறக்கூடிய இந்த 2 ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த துலா ராசியும் ரிஷபராசியும் தாங்க. சரி, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.